ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். தொடர்ந்து நாம சாயப்பாவை நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு சாயப்பா என்றும் எப்பொழுதும் ஏமாற்ற மாட்டார். நீங்க எந்த தெய்வத்து மேல வேணாலும் நம்பிக்கை வைங்க, அந்த தெய்வம் உங்களை எந்த இடத்துலையும் கைவிடாது. ஏன்னா தெய்வத்தை நம்பிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத அந்த தெய்வத்துக்கு தெரியாம இல்லை. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அம்மனா இருக்கலாம், நம்ம குல தெய்வமா இருக்கலாம், இல்ல வேற மதத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்க நினைத்தா கூட அந்த அத்தனை தெய்வங்களும் உங்களுக்கு உதவிகள் செய்யவும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கவும் தயாராக இருக்கிறார்கள். ஆனா மனுஷனுடைய மனசு மட்டும் பரிசுத்தம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். மனுஷனுடைய மனசு பரிசுத்தமாக இருக்கணும். மனுஷனுடைய மனசு அசுத்தமா இருந்தா தெய்வம் குடியேறாது. ஒரு அசுத்தமான இடத்துல நல்ல காரியத்தை நாம செய்வோமா? அப்போ தெய்வம் எப்படி நம்மிடம் வந்து பேசும்? நம்ம மனசுல 1008 ஓர வஞ்சனைகள், பொறாமைகள், ஆணவம், அகங்காரம், இது எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கும் போது தெய்வம் நம்மிடம் வருவதற்கே தயக்கத்தை காட்டுகின்றது. இதெல்லாம் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன். ஆனா தெய்வத்துக்கு நம்ம மேல அளவில்லாத பாசம் இருக்குங்க. இன்னைக்கு சாயப்பா உங்க மேல பாசம் எவ்வளவு வச்சிருக்காருன்றத நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க உங்க குழந்தைகள் மேல, உங்க பெற்றோர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை விட கோடி மடங்கு பெரியது. அத அனுபவ ரீதியா நான் நிறைய உணர்ந்திருக்கேன். அப்பேற்பட்ட பாசக்காரர்களுக்கு சொந்தக்காரங்கள் தான் அந்த தெய்வங்கள் எல்லாமே. இப்ப தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தர்ம சங்கடம் என்னன்னா, நீங்க உங்க மனசை எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவர் சந்தோஷமா இருப்பார். அதற்கு எதிராக இருக்கும்போது அவருக்கு மிகுந்த தர்ம சங்கடத்தை நாம ஏற்படுத்துறோம். நீங்க என்னைக்கெல்லாம் ஒரு தவறுகளை செய்யறீங்களோ சாயப்பா தண்டிக்கிறாருன்னு நினைச்சே ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த தவறை நான் செஞ்சா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும், எவ்வளவு பாடுபடும். என்னுடைய தெய்வம் எனக்காக தானே இறங்கி வந்து என்ன பாதுகாக்குது. ஆனா நான் இந்த மாதிரி விஷயங்களை செய்வதன் மூலமா ஏன் தெய்வத்துக்கு ஒரு நெருக்கடியை நான் ஏற்படுத்தணும்?
அந்த பாவத்தால எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? என் தெய்வத்துடைய சந்தோஷமும் தெய்வத்துடைய நிம்மதியும் தானே எனக்கு முக்கியம். அப்ப நான் அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. பாவத்தை செய்யும் போது என்னுடைய தெய்வத்துக்கு பெரிய தலைக்குனிவை நான் ஏற்படுத்த மாட்டேன். அந்த மாதிரி நீங்க பாவங்கள் செய்யும் போது உங்க மனநிலை அந்த மனநிலையை ஏற்படுத்தி வச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி போறீங்கன்னு அர்த்தம். சோ கடவுளுக்கு கண் இருக்குது, கடவுளுக்கு காதும் இருக்குது. கண் இருந்தும் காது இருந்தும் அதையும் தாண்டி நல்ல மனசு கடவுளுக்கு இருக்குது. ஆனா நீங்க செய்ய வேண்டிய நல்ல விஷயத்தை பொறுத்து கடவுள் உங்களுக்கு டபுள் மடங்கு மட்டும் இல்ல, 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை வாரி வாரி வழங்குவார். அதுல எந்த குழப்பமும் வேண்டாம். எத்தனை தவறுகள் நம்ம செஞ்சிருக்கோம். தவறுகள் செய்யாத மனிதனே இல்லை. பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் தவறுகள் செய்தோம். ஆனா அந்த தவறுகள் செய்ததை நினைச்சு இப்போ வருத்தப்படுகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். சோ இனி தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டை நாம எடுக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த பாவத்தையும் நான் எனக்கும் பிறருக்கும் செய்ய மாட்டேன். முதல்ல நாம நமக்கே பாவம் செய்யக்கூடாது. நாம என்னைக்காவது நமக்கு பிடிச்சது போல வாழ்ந்திருக்கோமா? இல்ல. நாம அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு அதன் மூலமா நாம கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களா தான் இருக்கிறோம். இதுவே உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் மட்டும் இல்லை, துரோகமும் கூட. பாவம் பிளஸ் துரோகம் உங்களுக்குள்ளே நீங்க செய்றீங்க. உங்க வாழ்க்கைய முதல்ல ரொம்ப எளிமையாக்குங்க, ஆசைகளை கம்மி பண்ணுங்க. உங்களுடைய வெற்றியும் உங்க தோல்வியும் கடவுளுக்கு காணிக்கையாக்குங்க. உங்க வெற்றியையும் தோல்வியையும். அப்போ வெற்றி வந்தாலும் கொண்டாடப்படுவது இல்லை, தோல்வி வந்தாலும் ஒரு ஓரமா நின்று அழுதுகிட்டு இருக்க போறதும் இல்லை. எப்பயுமே நிம்மதி உங்க வாழ்க்கையில இருக்கும். ஒரு 100 டிகிரி வெயில்ல உங்களுக்கு மட்டும் ஒரு குளிர்ச்சியான தருணத்தை கடவுள் கொடுத்தாருன்னா உங்களுக்கு அதன் மூலமா எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுவது இல்லை. அது போலதான் சுத்தியும் 1000 துன்பங்கள் இருந்தாலும் உங்க வெற்றியையும் தோல்வியையும் அவருக்கு காணிக்கையாக்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை நீங்கள் பெறுவீர்கள், அடைவீர்கள். அதுல உங்களுக்கு எந்த இடத்துலையும் குறைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமது சாயப்பா நிச்சயமா கொடுத்தே தீருவார். நம்ம அன்பே சாயில பானுமதி சாய்ராம் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அதிகாலை எழுந்திருக்கிறதால அந்த டே ஃபுல்லா ஒரு விதமான ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது அப்படின்னாங்க. சோ காலையில எழுந்திருக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலை அவ்வளவு அழகானது. அந்த நம்பிக்கைய பெறுவதே அந்த அதிகாலை எழுந்திருக்கக்கூடிய அந்த வேலையில தான். 7 மணிக்கு 8 மணிக்கு யாரும் சாதிக்கவே இல்லை. ஆனா 3:30 இருந்து 6 மணிக்குள்ள எழுந்திருக்கிறவங்க ரெகுலரா நிறைய சாதிக்கிறாங்க. அதுவும் அதிகாலை 3:30 4 மணி பிரம்ம முகூர்த்தம். எதுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம் பேர் வச்சாங்கன்னா, நீ செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளும் 100% உனக்கு வெற்றியை தேடி தரும். 30 லட்சம் ரூபாய் கடன்காரங்க நானு.
நான் அந்த 3 to 4:30 இந்த ஆரத்தி சச்சரிதம் படிச்சதாலதான் எல்லா கடன்களையும் நம் சாயப்பா தீர்த்து வைத்தார். சோ எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம், உங்க ஆன்மீக பணிய சிறப்பா செய்யுங்க. நிறைய பேருக்கு என்ன எப்படி 3:30 மணிக்கு எழுந்திருச்சு என்ன பண்ணணும், ஒண்ணுமே வேண்டாம். ஜஸ்ட் எழுந்திருச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. அன்பே சாயில 4 மணிக்கு வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் வரும். ஒருவேளை வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் அந்த நாள் வரலன்னா வேற ஏதாவது வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் வச்சிருப்போம் இல்லையா, அதுல போய் சர்ச் பண்ணி தேடி அதை கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கேட்கணும்னா இல்லை, ஒருவேளை அந்த டேல பப்ளிஷ் ஆகலனா. சோ அதை என்னைக்குமே காலையில எழுந்திருத்த உடனே கேளுங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த நெகட்டிவும் வெளியில போயிடும், இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அத்தனையும் உள்ள வந்துடும். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். அந்த காணிக்கை என்னன்னா, வெற்றியையும் தோல்வியையும் நான் உனக்கு காணிக்கை ஆக்குகிறேன். அப்ப இனி இதனால உங்களுக்கு எந்த லாபமும் நஷ்டமும் இல்லை. ஏன்னா அவராலே முடிவு செய்யப்படுகிறது, அவராலே கொடுக்கப்படுகிறது, அவராலேயே எடுக்கப்படுகிறது. எடுக்கப்பட்ட உங்களுக்கு கொடுக்கவும் அவர் தயாராக இருக்கிறார். எடுத்துட்டாரேன்னு கவலைப்பட வேண்டாம். எடுத்தது சந்தோஷம் நினைச்சு உங்க வேலையை பாருங்க. என்ன எடுத்தாரோ அதை தாண்டி கொடுப்பார் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் நம்ம சாயப்பா நமக்கு செய்வார். ஸோ உங்க குடும்பத்துல எல்லோருக்கும் சந்தோஷம் நிச்சயமா பொங்க வேண்டும் சொல்லி நம்ம பிரார்த்தனை ஆரம்பிக்கலாமா? என் அன்பு சாயப்பாவே உமக்கு நன்றி. இந்த நாளில் எங்களுடன் இந்த நேரத்தில் நிறைய கருத்துக்களை, நிறைய ஆலோசனைகளை, வெற்றி செய்திகளை எங்கள் காதுகள் கேட்பதற்காக நன்றி. நாங்கள் மனதால் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாலை நேரத்தில் எங்களுக்கு எதிராக நின்று எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கும் உமக்கு கோடான கோடி நன்றிகள். வெற்றியையும் தோல்வியையும் உங்களுக்கு நாங்கள் காணிக்கை அளிக்கிறோம். எங்கள் காணிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய விருப்பத்தை நீர் நிறைவேற்றும். நாங்கள் என்றும் எப்பொழுதும் உங்களுடைய குழந்தையாக, உங்களின் அடையாளமாக இந்த நாட்டில் வாழ வேண்டும். இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, வரக்கூடிய எல்லா ஜென்மத்திலும் நான் உன்னை தேட வேண்டும், நீ என்னிடம் வர வேண்டும். எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனுஷங்களுக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் தர வேண்டும். நாங்கள் செய்த தவறுக்கும் எங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய எந்த பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருப்பதற்கும் நீங்கள் எங்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்க வேண்டும். எங்கள் தவறுகளை மன்னிப்பாயாக. எங்கள் கைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுக்கு தகுந்த ஆலோசனையை கொடுத்து நாங்கள் நெடோழி வாழ வேண்டும். உங்கள் புகழ் பாட வேண்டும். உங்களை பெருமைப்படுத்துவது போல் எங்கள் வாழ்க்கை மாற்றம் வேண்டும். எத்தனையோ பேர் உங்ககிட்ட வேண்டுதல் வச்சிருக்காங்க. அத்தனை பேரோட வேண்டுதலையும் நிறைவேற்றுங்கள். அவர்கள் செய்த பாவத்தை மன்னியுங்கள். துன்பத்தில் இருந்து ஞானம் பிறக்கும் என்று நீர் சொன்னதற்காக நன்றி. இந்த துன்பத்தினாலே தான் எங்களுக்கு ஞானமும் பிறந்திருக்கிறது. வாழ்க்கைய வாழணும் என்ற வைராக்கியமும் எங்களுக்கு வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட அழகான அருமையான சூழ்நிலையை ஏற்படுத்திய என் சாயப்பாவிற்கு கோடான கொடி நன்றி, நன்றி, நன்றி. இந்த பிரார்த்தனை
உங்க வாழ்க்கையில வளமும் செல்வமும் பெருக வேண்டும். இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவுடைய அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.